சென்னையில் கூடிய விரைவில் பறக்கும் டாக்ஸி சர்வீஸ். டாக்ஸி என்றால் நமக்கு கார் தான் ஞாபகத்திற்கு வரும். ஆனால் நவீன உலகில் டாக்ஸி சர்வீஸ் என்பது கப்பல் துவங்கி ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன் வரை சென்றுள்ளது. சென்னை மக்கள் இன்னும் கூடிய விரைவில் பறக்கும் டாக்ஸியில் பயணம் செய்யலாம். அதற்கான பணிகள் யாவும் முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சென்னை மக்கள் இன்னும் கொஞ்ச நாட்களில் ஏர் டாக்ஸியில் பயணிக்கலாம். சென்னை பெருநகர பகுதியில் நகர்ப்புற விமான போக்குவரத்தை பாதுகாப்பாக வழங்குவதற்கு ஆளில்லா விமானம் மற்றும் குறுகிய தூர விமான போக்குவரத்து ஆபரேட்டர்களுக்கு உதவும் நகர்ப்புற விமான இயக்கம், சுற்றுச்சூழல் அமைப்பு அல்லது விமான டாக்ஸிகளை உருவாக்க மாநிலம் ஆர்வமாக உள்ளது. இந்த பறக்கும் டாக்ஸிகள் செங்குத்தாக புறப்பட்டு ஓடுபாதையின் உதவியின்றி தரையிறங்கும். அமெரிக்க விமான நிறுவனமான போயிங் சென்னையில் விமான டாக்ஸிகள் அல்லது பறக்கும் கார்களை தொடங்குவதற்கான சாலை வரைபடத்தை உருவாக்கி செயல்படுத்துவதில் தமிழ்நாடு அரசாங்கத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது. சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து ஆணையத்தின் ஆதாரம் கூறுகையில், ஏர் டாக்ஸிகள் தொடக்கத்தில் தளவாடங்களை பூர்த்தி செய்ய சோதனை அடிப்படையில் பயன்படுத்தப்படும். போயிங் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப குழு மற்றும் வினாடா ஏரோ மொபிலிட்டி, தி எபிலன் நிறுவனம், கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ், சென்ட்ரல் யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கைடன் யுஏவி, டிஎன்யுஏவி ஆகியவற்றின் பங்குதாரர்கள் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் நடத்திய பயிலரங்கில் மருத்துவ பொருட்கள் கழகம், டிஎன்எம்எஸ்சி, தமிழ்நாடு சுகாதார அமைப்புகள் திட்டம் மற்றும் சிறப்பு திட்டங்கள், பெருச்சென்னை மாநகராட்சி ஆகியவை பங்கேற்றன. நகரில் ஏர் டாக்ஸிகள் தொடங்குவதற்கான சூழல் அமைப்பு குறித்து விவாதிக்க பட்டறை நடைபெற்றது. நகர கூட்டம் அடர்த்தியாக இருப்பதால் ஹைப்பர் மொபிலிட்டிக்கான தேவை அதிகரித்துள்ளது. மெட்ரோ மற்றும் சாலைகள் மூலம் அடையக்கூடிய வரம்புகளை நாங்கள் அடைந்தவுடன் விரைவான தளவாடங்கள் மற்றும் இயக்கம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யும் புதிய தீர்வுகள் சென்னை மக்களுக்கு தேவை என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. சென்னையை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நகர்ப்புற நெரிசல் பிரச்சனைகளை தீர்க்க பறக்கும் மின்சார டாக்ஸியின் சான்றளிக்கப்பட்ட முன்மாதிரியை உருவாக்க தயாராக இருப்பதாக ஏப்ரல் மாதம் முன்னதாகவே பிடிஐ செய்தி வெளியிட்டது. முதலில் இது 3 அல்லது 4 இருக்கைகள் கொண்ட விமானமாக இருக்கும் என்றும் அதை ஏர் ஆம்புலன்ஸ்களாக மாற்ற முடியும் என்று கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முதல் சான்றளிக்கக்கூடிய முன்மாதிரியை உருவாக்க முயற்சி எடுத்து வருகின்றனர். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் சான்றிதழை பெற இன்னும் ஓரிரு ஆண்டுகள் ஆகும் எனவும், அதற்கு பிறகு சென்னை வாசிகள் பறக்கும் டாக்ஸியில் பயணம் செய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்டார்ட் அப் இணையதளத்தில் உள்ள தகவலின்படி, ஒரு இ-பிளான் தனிப்பட்ட வாகனத்தின் பயண நேரத்தை 60 நிமிடங்களில் இருந்து 14 நிமிடங்களாக குறைக்குமாம். உண்மையிலேயே இது பறக்கும் டாக்ஸி தான். என்ன வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.